ஈரானினுடைய இராணுவ உற்பத்திகள், ஆயுத உற்பத்திகள் அனைத்துமே யாருமே நினைத்து பார்க்க முடியாத இடங்களில் நடைபெறுகின்றன. அவற்றை அறிந்து கொள்கின்ற ஆற்றல் அமெரிக்காவுக்கு கிடையவே கிடையாது என்று சொல்லிக்கிறதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய இராணுவ பேச்சாளர், அதாவது எப்ராஹிம் சொல்ஃபகாரி என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோ வெளியிடுவர், அதில் அப்டேட்டுகள் கொடுப்பார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு பேச்சாளர். அவர்தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், ஈரானிய தரப்பிலிருந்து பலவிதமான எச்சரிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று புதன்கிழமை இரவு 9 மணிக்கு அமெரிக்க நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றியிருந்தவர். இதுக்கு முதல் போட்ட காணொலியில் அவருடைய உரை நடந்து முடிஞ்ச சில நிமிடங்களிலேயே அந்த காணொலியை வெளியிட்டிருந்தான். அதில் எல்லா விவரங்களும் சொல்லியிருந்தான், என்னென்ன விஷயங்கள் உரையாற்றினவர் என்று சொல்லி. அதில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவர் தானே, ஈரான் கதையே முடிஞ்சது, ஈரானை இன்னும் சில தாக்குதல்களை நடத்தி கட்காலம் நோக்கி அனுப்புவோம், அவர்கள் நெச்சு பார்க்க முடியாத அழிவை கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தவர் தானே. அதற்கு தான் இப்போ ஈரானினுடைய பதிலடி வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இராணுவ பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஈரானை பற்றி அமெரிக்காட்ட இருக்கிற தகவல்கள் இன்கம்ப்ளீட்டானவை, அதாவது முழுமையற்றவை. ஈரான் எப்படிப்பட்டது, ஈரான் எவ்வளவு ஆயுத வளங்கள் இருக்குது, எவ்வளவு இராணுவ பலம் இருக்குது, எங்கெங்கே ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி சில தரவுகள் சேகரிக்கத்தானே வேணும். அந்த தரவுகள் எல்லாமே அமெரிக்காண்ட கையில் இருக்கிற தரவுகள் எல்லாமே ஒரு ஒழுங்கான தகவல்கள் இல்லை, அது இன்கம்ப்ளீட்டான தகவல்கள் என்று சொல்லி ஈரானிய இராணுவ பேச்சாளர் சொல்லியிருக்கார். எங்களிடம் எங்களுடைய ஆயுத உற்பத்தி சாலையே நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல தான் எங்களுடைய ஆயுத உற்பத்தி சாலையே இருக்குது, அங்கே வச்சு தான் நாங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறோம், அதை நீங்கள் அணுகவே முடியாது, நெருங்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ ஈரானில் அடுத்தடுத்து இந்த ஆயுத களஞ்சியங்கள் தாக்கப்பட்டு கொண்டு வருது. அது சம்பந்தமான வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்குது. இந்த கிழமையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை 2 வெவ்வேறு இடங்களில் ஆயுத களஞ்சியங்கள் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒன்று இஸ்ஃபஹானில் தாக்கப்பட்டு அது சம்பந்தமான காணொலிகள் வெளியாகி இருந்தது. இப்போ இன்றைக்கு காலமே இன்னும் ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு இடத்துல பெற்றும் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு பின்னாம்பிரிய தீப்பிழம்பு வானை முற்று அளவுக்கு பிட்டிய நெருப்பு கோலங்கள், அதை பார்க்கவே விளங்குது. அது ஒரு ஆயுதம் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள், ஆயுத களஞ்சியத்தின் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்ன்றது அப்படியே விளங்குது. எனவே அப்படி பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் கூட இன்னமுமே நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத இடங்களில் எங்களுடைய ஆயுதங்கள் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது ஈரான் நடத்துகிற தாக்குதல்களை பார்க்குற போது அது உண்மை போலாம் கிடக்குது. ஏனென்று சொன்னால், ஈரானுடைய தாக்குதல்கள் குறையவே இல்லை, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வியாழக்கிழமை இன்னும் நாளே முடியலை, இன்னும் சில மணித்தியாலங்கள் இருக்குது. இருந்தாலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை இலக்கு வைத்து 19 பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவி இருக்கிறார்கள் ஈரானில் இருந்து. இதை யுனைடெட் அரபு எமிரேட்ஸை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே அதை பற்றி நாங்கள் அப்புறம் விரிவாக பார்ப்போம். எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், ஈரானினுடைய ஆயுதங்கள் குறைகிற மாதிரியே தெரியல, அவர்களுடைய ஆயுத உற்பத்திகள் குறைகிற மாதிரியே தெரியல. எனவே எங்கேயோ ஒரு ரகசியமான இடத்துல வச்சு ஆயுதங்கள் தாராளமாக உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி. இப்போ என்னென்னு சொன்னால், அமெரிக்கா நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி சாலைகள், அணு ஆராய்ச்சி மையங்களை தாக்கி கொண்டிருக்கு தானே. அதாவது அந்த பங்க பஸ்டர் என்று சொல்லப்படுற குண்டுகளால் GBU-57 MOP என்று சொல்லப்படுற குண்டுகள் தானே அமெரிக்கா அதிகம் பாவிக்கிறது. அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மேக்சிமம் குண்டுகளே அதுதானே. எனவே அதை பாவித்து தரை மட்டத்தில் இருந்து 200 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தான் மேக்சிமம் தாக்க முடியும் என்று சொல்லி. 200 அடி ஆழம்ன்றது 61 மீட்டர் கிட்டத்தட்ட. எனவே மேக்சிமம் தாக்கக்கூடிய, மேக்சிமம் ஊடுருவி போகக்கூடிய ஆழம் 61 மீட்டர் தான். ஆனால் ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகள், ஆயுத உற்பத்தி சாலைகள், அணு ஆராய்ச்சி மையங்கள் எல்லாம் 300 தொடக்கம் 350 அடி ஆழத்தில் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதையும் சர்வதேச ஊடகங்களால் வெளியிட்டிருக்கிறது. 300 அடி தொடக்கம் 350 அடி ஆழம் என்று சொல்லி. உண்மையில 350 அடி ஆழம் மட்டும்தானா, அல்ல அதை விடவும் ஆழத்தில் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதானே. அதை விட ஈரானில் எக்கச்சக்கமான மலைகள் இருக்குது. ஈரானை பாதுகாக்கிறதை மலைகள் தான். எனவே அந்த மலைகளை குடைஞ்சு எங்கெங்கெல்லாம் ஆயுத உற்பத்தி சாலைகள் இருக்குன்னு தெரியாது தானே. எனவே ஒரு மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு குண்டை போட்டு அங்கே ஊடுருவியெல்லாம் தாக்க முடியாது. வேணுமெண்டா அந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணலாமே தவிர அதுக்கும் ரகசியமான என்ட்ரன்ஸ்கள் இருக்கலாம் தானே. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு மட்டுமில்லை, அமெரிக்காவுக்கே தெரியாது ஈரானுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன, எங்கேருந்து ஆயுதங்கள் வருது, எங்கேருந்து
ஏவுகணைகள் வருது, திடீரென்று மறையுது. எனவே கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்குது. இதைத்தான் ஈரானினுடைய இராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் சொல்ஃபகாரி சொல்லியிருக்கார். எங்களுடைய ஆயுத உற்பத்தி சாலைகள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல வந்து நடக்குது என்று சொல்லி. இதுக்கிடையில ஈரானினுடைய இராணுவ தளபதி அமீர் ஹிட்டாமி ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். அதாவது எங்களுடைய மண்ணில் காலடி எடுத்து வைக்கின்ற அமெரிக்க படை வீரர்கள் ஒருத்தர் கூட உயிரோட திரும்பக்கூடாது. அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அதற்கேற்ற தயாரிப்பு வேலைகளில் வந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்லி இராணுவ தளபதி அமீர் ஹிட்டாமி அவரும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார். நீங்கள் சரணடையும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கார். இந்த நீங்கள் சரணடையும் வரை என்றது பொதுவாக அமெரிக்க தரப்பால் சொல்லப்படுற ஒரு கருத்து. அதாவது அமெரிக்கா தான் எப்போவுமே ஈரானை பார்த்து சொல்லும், நீங்கள் சரணடையும் வரை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் சரணடையோடும் வர வழியே இல்லை என்று சொல்லி. இப்போ ஈரான் சொல்லியிருக்குது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரணடையும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கடுமையாக தாக்குவோம், கடுமையான விரிவான அதிக அழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களை எதிர்பாருங்கள் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாமே வந்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆற்றிய அந்த உரைக்கான பதிலடி என்றே சொல்லலாம். எனவே இந்த யுத்த காலத்தில் வந்து 2 தரப்புமே வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள் என்று சொல்லுவது தானே, அதே போல கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேல இன்று நடத்தப்பட்ட தாக்குதல்களை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு வந்து 19 மிசைல்ஸ் இன்றைக்கு வியாழக்கிழமை காலையிலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது. அவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதே போல 26 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. 19 மிசைல்ஸ், 26 ட்ரோன்கள். இந்த நாள் முடிகிறதுக்கு இன்னும் சில மணித்தியாலங்கள் இருக்கின்றன. எனவே இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களினுடைய விவரம் உங்களுக்கு தெரியும். அண்மை காலமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்தை இலக்கு வைத்து பல தாக்குதல்களை ஈரான் வந்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் அமீரகம் வந்து தாங்களும் யுத்தத்தில் நேரடியாக ஈடுபட போகிறோம், நாங்கள் வந்து ஹோமோஸ் நீரிணையில் இருக்கிற அந்த மைன்ஸ் எல்லாத்தையும் வந்து காட்டி கொடுக்க போகின்றோம், எங்கெங்க நிலக்கண்ணி வடிகள் இருக்குன்னு சொல்லி நாங்களே சொல்லித்தரோம், அமெரிக்கா வந்து தாக்குதல்களை நிறுத்தக்கூடாது, பக்கபலமாக இருக்கணும் என்று சொல்லி நாங்களும் பாரம் சேர்ந்து என்று சொல்லி நேற்று தான் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தகவலுக்கு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து எந்த விதமான மறுப்பும் சொல்லப்படையில. எனவே அது உண்மைதான், அவர்கள் சொன்னது உண்மைதான். எனவே அப்படியான ஒரு பின்னணியில் வந்து இப்போ UAE இலக்கு வைத்து அதிக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க குடிமக்கள் அனைவரையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறணும் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு கிடைத்த ஒரு ரகசிய புலனாய்வு தகவலாம். அமெரிக்காவுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரகசிய புலனாய்வு தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத் இருக்குத்தானே, பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்கள், அமெரிக்க கம்பெனிகள், அமெரிக்க பல்கலைக்கழகங்கள், அதே போல் அமெரிக்க ஹோட்டல்கள், இது மாதிரி அமெரிக்காவோட சம்பந்தப்பட்ட சகல இடங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துறதுக்கு சில குழுக்கள் தயாராகி வருகிறார்கள். அதாவது ஈரானினுடைய ஆதரவை பெற்ற ஆயுத குழுக்கள் அடுத்து வரும் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள பாரிய தாக்குதல்களை பல இடங்களில் நடத்தலாம் என்று சொல்லி ரகசிய புலனாய்வு தகவல் கிடைத்தது என்று சொல்லி இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களை ஈராக்கை விட்டு வெளியேறும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களால் என்னென்ன விளைவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்பட்டுகின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எரிபொருள் தட்டுப்பாட்டில் இருந்து பொருட்களினுடைய விலையேற்ற நிறைய பிரச்சனைகள். அது மட்டுமில்ல பிரச்சனை இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய நீண்ட கால கூட்டாளி நாடுகள், நட்பு நாடுகள் மத்தியில் பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஐரோப்பிய நாடுகள் மேலே, மிக முக்கியமாக பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள், இந்த நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவோட மிக நெருங்கின நட்பு நாடுகள், நீண்ட காலமாக ஒன்றாக செயல்படுகின்ற நாடுகள். ஆனால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் இந்தந்த நாடுகளுக்கு இடையில் வந்து முரண்பாடுகள் வந்துருக்கிறத தொடர்ந்து பார்க்கிறோம். ஆரம்பத்தில் வந்து நிறைய வரிகள் எல்லாம் விதித்து, நண்பர்கள் என்று கூட பார்க்காமல் நிறைய வரிகள் எல்லாம் விதித்து நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு தனக்கு வந்து உதவி செய்யலை என்று சொல்லி, ஏனென்ற இந்த நாடுகள் வந்து தெளிவான முடிவெடுத்துட்டார்கள். இது எங்கட யுத்தம் இல்லை, இந்த யுத்தம் வந்து தேவையில்லாத யுத்தம், இது பிரயோசனம் இல்லாத யுத்தம், யுத்தம் மூலம் எதையும் சாதிக்க முடியாது இந்த நாடுகளுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அந்த பழமொழி என்று சொல்றதானே, எள்ளு காயுது என்று சொல்லி எலியினுடைய அந்த இதுவும் வந்து காஞ்சுதாம் என்று சொல்லி. எனவே அதே மாதிரி காய விரும்பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வில்லங்கமா சும்மா தேவையில்லாம போய் சண்டை பிடிக்கிறதுக்கு தானே. எனவே அவர்கள் சொல்லி போட்டார்கள், நீங்க போய் தனியை தோங்குங்க, எங்களை விடுங்க, நாங்கள்
தாங்க வரையில் என்று சொல்லி ஒதுங்கிட்டார்கள். எனவே பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வந்து இதற்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார். நேட்டோலிருந்து விலகிறதெல்லாம் வந்து அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிற முடிவில்லை. அது நீண்ட கால கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தம் வந்து ஒரு தேவையில்லாத யுத்தம். போர் நடத்தி ஈரானுடைய அணு ஆயுதத்தை வந்து அணு ஆற்றலை வந்து குறைக்கவே முடியாது. அது பேச்சுவார்த்தைகள் மூலம் தான் அந்த விஷயத்தை வந்து எட்ட முடியுமே தவிர போர் மூலமாக எட்ட முடியாது. நாங்கள் இந்த போரிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது வந்து தெளிவாக எடுக்கப்பட்ட முடிவு. அதுக்காக நாங்கள் கவலைப்பட போறதும் இல்லை, வருந்த போறதும் இல்லை. அது எங்களுடைய தெளிவான முடிவு என்று சொல்லி பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே கருத்து தான் பிரித்தானியாவினுடைய கருத்தும், இதே கருத்து தான் எல்லா ஐரோப்பிய நாடுகளினுடைய கருத்தும் கூட. ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் சொல்றது இந்த சண்டை வந்து தேவையில்லாத சண்டை. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.